delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இந்த பாம்பு தினேஷா அவர் அடுத்து வந்து இப்படி பல பட்டியலை நம்மளால் எடுத்து சொல்ல முடியும். பாரிஸ்லேருந்து பெரும்பாக்கம் போகிற பஸ்ஸில் தாவேக்கா நபர் ஒருத்தர் ஏறி குடி போதையில் ஏறி ரகலை. இப்படி பல இடங்களில் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம், நாங்கள் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விஜய் பேருக்கு மரியாதை இல்லை தானே? நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், இனிமே ஆட்டம் ஆடுறோம்னு நினைக்கிறவங்கலாம் இப்போ அமைதியாக இருங்கன்னு சொன்னார்ல, அதை மீறி இவ்வளோ நடக்குதுன்னா அப்போ அவருக்கு பவர் இல்லைன்னு அர்த்தம்னு வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு காலையில் நான் வந்து வெளியில் போயிட்டு 6 மணிக்கு சென்னை திருவொற்றியூரில் இந்த வீடியோ சரிங்களா, காலையில் 6 மணிக்கு காலைல 6 மணிக்கு எவ்வளோ கூட்டம் ஜிம்முக்குள்ளே இருக்குதுன்னு பாருங்கள். நான் அந்த வீடியோ உங்களுக்கு தரேன், எவ்வளோ பேர் உள்ளே உட்காந்து குடிக்கிறாங்கன்னு பாருங்கள். நான் விஜய் தனிப்பட்ட முறையில் இந்த ஒரு வாரத்தில் அவர் செய்த நடவடிக்கைகள்லாம் நான் பாராட்டுறேன், என் சேனலையும் நான் பாராட்டுறேன். தமிழ்நாட்டுக்கே முன்னுதாரணம் முதலமைச்சர் போய் ஒரு கட்சி தலைவர்களையும் சந்திக்கிறார், இது நாகரிகம் அப்படின்னு சொல்லி நான் வரவேற்கிறேன். ஆனால் கட்சியோட கீழ்மட்டத்தில் என்ன நடக்குதுங்கிற கான்சென்ட்ரேஷன் அவருக்கு வேணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து வைக்கிறேன். இல்லை, அப்போ நீங்கள் வந்து குறைந்தபட்சம் திரு விஜய் அவர்களாவது கரெக்டாக இருக்காரு அப்படின்ற பாயிண்ட் ஏற்றுப்பீங்க? குறைந்தபட்சம், அதிகபட்சமாக அவரும் பல தவறுகளை செய்கிறாருன்னு சொல்லுவேன். என்ன தவறு? இந்த ஜோசியக்காரரை தூக்கிட்டு வந்து அரசு பொறுப்பில் உட்கார வச்சிருக்கிறது. அவர் என்ன செஞ்சிருக்காரு? இல்லை, அவரை வந்து ஜோசியம் சார்ந்த துறைக்கு கொண்டு வரல. ஜோசியத்துக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம்? சொந்த விருப்பு வெறுப்பு இன்றி அப்படின்னு அவர் சொன்னார்ல, அது அடுத்த நாளே மீறி இருக்காருல்ல. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு சே அவர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சே. வணக்கம் ப்ரோ. திமுகவே சொல்லும் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு 6 மந்த்ஸுக்கு வந்து எந்த கிரிட்டிசிசமும் நாங்கள் வைக்க மாட்டோம். 6 மந்த்ஸுக்கு வந்து எல்லாமே ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் ப்ரீதிங் ஸ்பேஸ் இருக்கும். 6 மந்த்ஸுக்கு அப்புறம் செயல்பாடுகளை பார்த்துட்டு தான் நாங்கள் கிரிட்டிசிசம் வைப்போம். புதுசாக ஃபார்ம் ஆகிருக்கிற டிவிகே கவர்மெண்ட் பற்றி சொல்லியிருந்தாங்க. பட் நீங்கள் இன்னொரு சில பேரும் தொடர்ந்து விமர்சிக்கிறத பார்க்க முடியுது. எஸ்பெஷலி உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ்லலாம் டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அவங்களுக்கும் கற்றுக்கிறதுக்கான நேரம் தேவைப்படுது. அதுக்குள்ளே விமர்சனம் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? அவங்க நடவடிக்கைகள் இருக்குல்ல, நீங்கள் கீழே சட்ட ஒழுங்கெல்லாம் வந்து ஷோ யாரோ ஒரு நபர்கள் செய்கிறாங்க அப்படின்னு நம்மளால் வந்து எடுத்துக்கிட்டோன்னா அது தப்பு. ஏன்னா திமுக அரசாங்கத்தில் நானே அதை ஏற்றுக்கலைப்பா. தமிழ்நாட்டில் குற்ற சம்பவங்கள் நடக்க தான் செய்யும், அது அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கும், அது இயல்பு தான். அதெல்லாமா கேள்வி கேட்குறது? அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. அதுக்கு நடவடிக்கை எடுக்கலனா தான் நம்ம வந்து இதெல்லாம் கேட்கணும் அப்படின்லாம் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த தாவேக்கா அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா தாவேக்கா நிர்வாகிகளே செய்த அட்டகாசங்கள்னு ஒன்று இருக்குல்ல, அது வீடியோ ப்ரூஃபோடு நேற்று என்னோடய சேனல்லையே நான் போடுறேன். அதில் ஒன்று, ஆர்எஸ்எஸ் கொடி கம்பத்தோடு சேர்த்து, ஆர்எஸ்எஸ் கொடியோடு சேர்த்து தாவேக்கா கொடியை ஒரு பெண்மணி ஏற்றுறாங்க. எங்கே இது? வீடியோவோட போட்டிருக்கேன், நான் வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறேன், பொய் சொல்லலை. அடுத்து திமுக கொடி கம்பத்தில் தாவேக்கா கொடி ஏற்றுறாங்க. அது வந்து இல்லீகல். ஒவ்வொரு கொடி கம்பமும் ஒவ்வொரு இடத்துலையும் பெர்மிஷன் வாங்கி வைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பெரிய கலவரத்தை தூண்டும். நீங்கள் வந்து அது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. கொடி கம்பம் ஏதாவது ஒரு வண்டி கிண்டி ஏற்றி சாஞ்சிட்டுனா கூட பெரிய கலவரம் ஆயிரும். எப்படாயும் கொடியை கம்பத்தா இடிப்பா அப்படின்னு. அப்போ அது எப்போ மூடப்படும்னா தேர்தல் நேரத்தில் மட்டும்தான். அந்த கம்பத்தில் போய் தாவேக்கா கொடி ஏற்றுறது. அடுத்து மாநகராட்சி பணியை செய்ய விடாமல் அதிகாரிகளை தொந்தரவு பண்ணுறது திருவண்ணாமலையில் நடக்குது. அதுக்கு வந்து அந்த அதிகாரிகள் கெஞ்சுறாங்க, ஏப்பா கட்சியெல்லாம் கொண்டு வராதப்பா, இது மக்களுக்கு செய்கிற வேலைப்பா, சேவைப்பா, ஏன்பா இப்படி பண்ணுறேன்னு அவங்க கெஞ்சுறாங்க அந்த வீடியோவில். அது ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம்லேயும் வருது. அவர் தாவேக்கா நிர்வாகி ஒரு எம்எல்ஏ குடிச்சிட்டு ஆட்டம் போடுறாரு, தலைமைக்கு இந்த வீடியோ அனுப்புவா, அவன் கிடக்குறான் ஏன் அப்படின்னு அந்த வீடியோலேயே பதிவு பண்ணுவார். இன்னொரு எம்எல்ஏ மேலே பண மோசடி புகார். நேற்று ஃபர்வேஸ் கூடவே இருக்கிற தாவேக்கா நிர்வாகி கைது. கிட்டத்தட்ட 100 பேர் மேலே வந்து அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 20 கோடிக்கு மேலே பண மோசடி நடந்திருக்கு. இப்போ கைது நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா சமரசம் இல்லாமல் இருக்காங்க தானே நம்ம பார்க்க முடியும். குற்றம் செய்யறது யாருன்னு கேட்குறேன். நீங்கள் பொதுமக்கள் குற்றம் யாரோ சிச்சுவேஷனில் செய்கிறாங்க, அதில் கைது நடவடிக்கைங்கிறது வேற. அதாவது இந்த ஆட்சியில் நாங்கள் சட்ட ஒழுங்கை சிறப்பாக வைத்திருப்போம்னு சொன்ன அந்த கட்சி வந்த ஒரு வாரத்தில் பட்டியல் போட்டுட்டு இருக்கிறேன் நான். பட் எனக்கு என்னன்னா, இப்போ திமுக மாதிரியான எதிர்கட்சியில் முன்னாடி ஆண்ட கட்சி அவங்களே வந்து சூழலை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரீதிங் ஸ்பேஸோ இல்லைனா ஒரு டைமோ கொடுக்கும்போது தொடர்ந்து நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்து அதே ஸ்பீடில் இப்போ வரைக்கும் விமர்சிக்கிறது ஏன்னு தான் கேட்குறேன். இல்லை, திமுக ஆட்சி வரும்போது எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. திமுக ஆட்சி வந்த உடனே திமுக நிர்வாகி போய் மதுரவாயில் இருக்க அம்மா உணவத்தை அடிச்சு நொறுக்குனாரு. உடனடியாக எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க, இது என்ன அட்டகாசம் பண்ணுறீங்க என்ன அப்படின்னு. அதே தான் இப்பயும் கேட்குறோம். திமுக மாவட்ட செயலாளரோட வீட்டுக்குள்ளே போய் தாவேக்கா நிர்வாகிகள் மொத்தமாக போய் அடித்து துன்புறுத்தியிருக்காங்க. அதை இப்போ நம்ம கேட்குறோம். ஆடை வெட்டி ரோட்டில் போடுறாங்க. நள்ளிரவில் போய் டிவிக்கு நிர்வாகி பணம் பறித்து மோசடி பண்ணுறாரு. பி சரவணன்றவர் தான் அந்த பார்த்து ஆமாம் போட்டிருக்கேன். அடுத்து இந்த பாம்பு தினேஷா அவர்
அடுத்து வந்து இப்படி பல பட்டியலை நம்மளால எடுத்து சொல்ல முடியும். பாரிஸ்லேருந்து பெரும்பாக்கம் போகிற பஸ்ஸில் தாவேகா நபர் ஒருத்தர் ஏறி குடி போதையில் ஏறி ரகலை. இப்படி பல இடங்களில் நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம், நாங்கள் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விஜய் பேருக்கு மரியாதை இல்லை தானே? நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், இனிமே ஆட்டம் ஆடணும்னு நினைக்கிறவங்கலாம் இப்போ அமைதியாக இருங்கன்னு சொன்னார்ல, அதை மீறி இவ்வளோ நடக்குதுன்னா அப்போ அவருக்கு பவர் இல்லைன்னு அர்த்தம்னு வச்சுக்கலாமா? ஏன்னா நம்ம இதே விமர்சனங்களை திமுக மேலேயே வச்சாங்க. இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு சொன்னார்ல, ஆனாலும் கீழே நடந்துச்சுன்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்கல்ல. அதே கான்செப்டில் தான் பண்ணுறோம், புதுசாலாம் எதுவும் பண்ணலை. அப்போ இங்கே ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்படி தான் இந்த பொருள் இருக்குது. நம்ம ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு 2, 3 அப்படி எடுத்தால் பரவாயில்ல, நான் ஒரு லிஸ்ட்டே போடுறேன். இதை வந்து நம்ம நார்மலைஸே பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஃபெலிக்ஸ் எல்லாம் நேரம் பொங்கி துண்டு தூக்கி எரிஞ்சு நான் தாவே கலந்து வெளியே வரேன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா இனிமேல் அவர் ஆளுங்கட்சி விமர்சிக்கக்கூடிய ஒரு நபர் தான், அவர் பண்ணுவார் நம்புகிறேன். அப்போ இப்படிலாம் இருக்குல்ல, நம்ம என்ன கேட்குறோன்னா, நேற்று கூட ஒரு அறிக்கை வருது தாவேகாவில இருந்து, பேனர்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கும் பேனர் போஸ்டர்களை நீங்கள் சென்னையில் பார்க்காத இடங்கள் எதுவுமே கிடையாது. வேணும்னா இன்னொன்று சொல்கிறேன், நேற்று வந்து ஒயின் ஷாப் வந்து மூடணும், 500 மீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் இருக்கக்கூடிய மூடணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு காலையில் நான் வந்து வெளியில் போயிட்டு 6 மணிக்கு சென்னை திருவொற்றியூரில் இந்த வீடியோ, சரிங்களா? காலையில் 6 மணிக்கு, காலைல 6 மணிக்கு எவ்வளோ கூட்டம் ஜிம்முக்குள்ளே இருக்குன்னு பாருங்கள். நான் அந்த வீடியோ உங்களுக்கு தரேன், எவ்வளோ பேர் உள்ளே உட்காந்து குடிக்கிறாங்கன்னு பாருங்கள். திருவொற்றியூரில் தேரடி பகுதியில் இருக்க ஒரு ஜிம்மு. 2வது அதே இடத்துல தலைவா விஜய் ஆட்சிக்கு வந்துட்டா இனிமேல் ஒயின் ஷாப்லாம் ஃப்ரீயாக இருக்கும் தலைவான்னு இன்னொரு வீடியோ இருக்குது. இப்படி பல வீடியோக்கள். நான் திருவொற்றியூரில் மட்டும் நான் 3 ஒயின் ஷாப்பு காலைல போனேன், காலைல 6 மணிக்கு. அதே 10 ரூபா படிப்படியாக குறைகிறது எல்லாம் கண்கட்டி வித்தங்கிறதுக்கு இது ஒரு தொகுதியில் இருந்தது மட்டும் என்னால் எடுத்து காட்ட முடியும். அப்போ இங்கே என்ன மாறினாலும் இந்த ஒரு மித்து இருக்குல்ல, இவங்க தான் சொர்க்க பூமி ஆயிரும், அதுவாயிரும் இதுவாயிரும் அப்படின்றது இருக்குல்ல, அது போக போக தான் இருக்கும், ரைட்டு. ஆனால் இந்த ஜெயிச்சிட்டோன்ற மோகத்தில் ஓவரான அந்த ஆட்டம் இருக்குல்ல, அது கட்சி தலைமை தான் சரி பண்ணணும். நான் விஜய் தனிப்பட்ட முறையில் இந்த ஒரு வாரத்தில் அவர் செய்த நடவடிக்கைகள்லாம் நான் பாராட்டுறேன், என் சேனலையும் நான் பாராட்டுறேன். தமிழ்நாட்டுக்கே முன்னுதாரணம், முதலமைச்சர் போய் ஒரு கட்சி தலைவர்களையும் சந்திக்கிறார், இது நாகரிகம் அப்படின்னு சொல்லி நான் வரவேற்கிறேன். ஆனால் கட்சியோட கீழ்மட்டத்தில் என்ன நடக்குதுங்கிற கான்சன்ட்ரேஷன் அவருக்கு வேணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து வைக்கிறேன். இப்போ நான் நியாயமாக தானே பேசுகிறேன். இல்லை, அப்போ நீங்கள் வந்து குறைந்தபட்சம் திரு விஜய் அவர்களாவது கரெக்டாக இருக்காரு அப்படின்ற பாயிண்ட் ஏற்றுப்பீங்க? குறைந்தபட்சம், அதிகபட்சமாக அவரும் பல தவறுகளை செய்கிறாருன்னு சொல்லுவேன். என்ன தவறு? இந்த ஜோசியக்காரரை தூக்கிட்டு வந்து அரசு பொறுப்பில் உட்கார வச்சிருக்கிறது. அவர் என்ன செஞ்சிருக்காரு? ஹார்ட் அட்டாக் வந்தால் ஆஸ்பத்திரி போகாதீங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்கன்னு சொல்லி வீடியோ போட்டவர். அவர் அப்படி சொல்லியிருக்காரா? ஆமாம், வீடியோ இருக்குது சமூக வலைதளங்கள், நேற்றுலேருந்து அதுதான் பரவிக்கிட்டு இருக்கு. அவர் தூக்கிட்டு போய் அரசு பொறுப்பில் போட்டால் முற்போக்கு மாநிலம் முட்டாள் மாநிலமாக ஆகாதா? எந்த லூசு பயலாவது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னா நெஞ்சை பிடிச்சிட்டு உடனே ஆஸ்பத்திரி போகணுமா, இல்லை மந்திரம் சொல்லிக்கிட்டு இருப்பானா? நான் ஓப்பனாக கேட்குறேன், தாவேகாவில் யாருக்காவது ஏதாவது ஒரு நோய் இருக்குன்னா நீங்கள் இந்த ஜோசியக்கார் பற்றி பார்த்துட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்களா, இல்லை ஆஸ்பத்திரிக்கு போவீங்களா? யாரும் இருந்தாலுமே ஹாஸ்பிட்டல் போகிறது. அப்புறம் எதுக்கு இவருக்கு அந்த வேலை, அரசு பொறுப்பு வேலை? முழுக்க மூட நம்பிக்கையோட உச்சத்தில் இருக்கக்கூடியவர். இவரோட வீடியோலாம் பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது, என்னடா உத்தரப்பிரதேசாடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன தகுதியின் அடிப்படையில் ஒரு தூக்கி போட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. இவர் விஜய் பக்கத்திலே இருந்தாருன்னா விஜய் எப்போ தும்பணும், விஜய் எப்போ இருமணும், விஜய் எந்த பக்கம் திரும்பணும், விஜய் என்ன கலர் சட்டை போடணும், விஜய் யாரை பார்க்கணும், விஜய் எந்த நேரத்தில் வெளியில் வரணும், எல்லாத்தையும் கைட் பண்ணி கொடுப்பார் போல். அதுக்கு தான் இவர் பக்கத்திலே போட்டு அரசு பொறுப்பில் தூக்கி உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் அந்தந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்துச்சுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து யாரெல்லாம் சமூக வலைதளங்களில் வெல் எக்ஸ்பர்ட்டடாக எக்கனாமிக்கில் இருக்காங்களா, ஓகே, அப்போ அந்த நபரை இந்த எக்கனாமிக் துறையில் போடுவோம் அப்படின்னு போடுறாங்க. ஓகே, இவர் வந்து ஹிஸ்ட்ரி பற்றி பேசுகிறாரா, அப்போ இவர் அந்த இடத்துல போடுவோம். இவர் ஃபேக்ட் செக் பற்றி பேசுகிறாரா, அப்போ ஃபேக்ட் செக், தமிழ்நாடு ஃபேக்ட் செக்கில் இந்த நபரை தூக்கி போடுவோம், அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் அதுக்கு ஏற்றாற் போல தூக்கி உள்ளே போடுறாங்க. இது என்ன கான்செப்ட்? இவருக்கு என்ன தகுதி இருக்குது? இல்லை, அவரை வந்து ஜோசியம் சார்ந்த துறைக்கு கொண்டு வரல. ஜோசியத்துக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம்? ஜோசியத்துக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம்? சொந்த விருப்பு வெறுப்பு இன்றி அப்படின்னு அவர் சொன்னார்ல, அது அடுத்த நாளே மீறி இருக்கார்ல. அப்போ இது நம்ம விமர்சனம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? இது என்ன நியாயம்? இது சசிகலா கூட ஜெயலலிதா வந்து எந்த பொறுப்பும் கொடுக்காம கூட தான் வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஜோசிய கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் அவங்கள யாரையுமே அவங்க அரசு பொறுப்பெல்லாம் கொடுக்கல. இவர் ஒரு படி மேலே போய் முற்போக்கு மாநிலமாக நம்ம பேசக்கூடிய மாநிலங்களை முட்டாள் மாநிலமாக்குறாரு. அதனால தான் காலையில் அண்ணன் வன்னியரசு வந்து ஆதரவு கொடுக்கும்போது சொல்கிறாரு,
மூட நம்பிக்கைகளுக்கு இங்கே இடம் கொடுக்கக்கூடாது, மகாராஷ்டிரா மாதிரி பல மாநிலங்கள் மாதிரி இங்கே மூட நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஓப்பனாக அடித்து பேசிடுறாரு. இதெல்லாம் இந்த மாதிரியான பிற்போக்குவாதங்கள் எல்லாத்தையுமே விஜய் வந்து அவர் வந்து கைவிடணும். அது சரியில்லை, தமிழ்நாட்டுக்கு பேர் ஆபத்து விளைவிக்கும். அவர் என்ன கைடன்ஸ் பண்ணுவார்? அரசு துறையில் மேலே போய் உக்காந்துக்கிட்டு ஹார்ட் அட்டாக் வந்தால் இதை சாப்பிடுங்க, இதை வந்து மந்திரம் சொல்லுங்கன்னு சொல்லக்கூடிய மனநிலையில் இருக்க ஒருத்தருக்கு அவர் என்ன கைட் பண்ணுவார்? இந்த தமிழ்நாடு அரசை என்ன வரும் அவருக்கு? மழை பெஞ்சிச்சுன்னா இந்த மந்திரம் சொல்லு உள்ள உட்காருங்க, தண்ணி தேங்காது அப்படின்னு வரா? என்ன இருக்குது அவர்கிட்ட அப்படின்றதான் இருக்குது. இல்லை, இப்போ நீங்கள் திரு வன்னியரசு அவர்களை குறிப்பிட்டீங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்களும் விமர்சிச்சிருக்காங்க. அந்த தலைவர்கள் நிறைய பேர் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்காக வந்து அடுத்த கட்டமாக இது தடுத்து நிறுத்தவோ இல்லைன்னா வந்து இது வேண்டாம் அப்படின்றதுக்கான முயற்சிகள் எடுக்கவோ மேற்கொள்ளாமல் வெறுமன அறிக்கைகளோ இல்லைனா ப்ரெஸ்ஸில் சொல்கிறது சின்ன பைட் கொடுக்கறனால என்ன இருக்க போகுது? இது அவ்வளோ உறுத்தலான விஷயமா இருந்தால் இதுக்காக வந்து சட்டமன்றத்தில் சொல்லலாம். அதை இல்லை இவங்க தான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அந்த ஆதரவு திரும்ப பெறலாம், அந்த மாதிரி நடவடிக்கைகள் தானே சரியானதாக இருக்கும். ஆதரவு தெரிவிக்கிறது இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருக்குது, அவங்க பார்க்குறாங்க. இதில் ஏதாவது அந்த ஜோசியக்காரர் ஏதாவது ஒரு நடவடிக்கைக்குள்ளே போகிறாரு, ஏதாவது ஒரு நடவடிக்கைக்குள்ளே போகிறாரு, நாளைக்கு வந்து தமிழ்நாடு அரசு திவால் ஆகுதுன்னும் போது விஜய் சார் வீட்டில் உட்காந்து மந்திரத்தை சொல்லுங்க, எப்படி மோடி கையை தட்டுங்க விளக்கு ஏற்றுங்கன்னு சொன்ன மாதிரி இவர் ஏதாவது கைட் பண்ணி ஏதாவது சொல்கிறாரு அப்படின்னா அன்னைக்கு விளைவுகள் பெருசாக இருக்கும். அன்னைக்கு இந்த கட்சிகள் வந்து என்ன முடிவெடுப்பாங்கன்னு நம்ம யோசிக்க முடியும். இன்னைக்கு வந்து இவர் போட்டிருக்காருன்னா நம்ம வந்து முதல் ஒரு கண்ண அறிக்கை தான் வெளியிட முடியும். எடுத்த உடனே ஒரு ஃபோர்ஸ் மூமெண்ட்ல பெரிய போராட்ட லெவலில் அப்படி நிறுத்த முடியாது. படிப்படியான ஒரு எதிர்ப்புகள், அங்கேருந்து என்ன பதில் வருதுன்னு பார்க்கணும். வரலையா அடுத்த எதிர்ப்பு, வரலையா அதுக்கு அடுத்த எதிர்ப்பு, வரவே இல்லையா எக்ஸ்ட்ரீம் எதிர்ப்பு. இந்த படிப்படி எதிர்ப்பை தான் கூட்டணி கட்சிகள், அந்த ஆதரவு கொடுக்குற கட்சிகள்லாம் பண்ணும். நேரடியாலாம் போய் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதுதான் அரசியல் யதார்த்தம். நீங்கள் வந்து தொண்டர்கள் குறித்து, முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் குறித்து இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. பட் அங்கே உள்ள எம்எல்ஏஸில் நிறைய பேர் நோட்டிசபிளாக இருக்கிறாங்க, நிறைய பேரை வந்து மக்கள் எடுத்து சொல்கிறாங்க. பேர்கிட்ட குற்ற வழக்குகள் இருக்கு. இல்லை, அதில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து ஒரு எளிமையான பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி உதாரணம் எம்எல்ஏ இல்லை, நான் தனிநபராக இவங்க பாயிண்ட் பண்ணி சொல்ல விரும்பலங்க. ஜெயிச்ச இந்த 100க்கும் மேற்பட்ட பேர்கள்ல நிறைய பேர் வந்து எளிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. நீங்களும் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர் மேலே அந்த விமர்சனம் இருக்கலாம். ஆனால் மற்றவங்க ஒழுங்காக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணும்போது அதை ஆதரிக்கலாம்ல. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பல பேர் வந்து சோஷியல் மீடியாவில் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களே என்ன விமர்சனன்ற பேரில் எழுதுறாங்கன்னா, நீ எல்லாம் அமைச்சரா, உன் மூஞ்சியை பாரு, இதெல்லாம் வந்துருச்சு பாரு அப்படின்லாம் எழுதுறாங்க. நான் அதில் உடன்படலை. உடல் மொழியை வச்சோ தனிநபர் அவங்க தோற்றத்தை வச்சோலாம் நான் வந்து உடன்படலை. இந்த போக்கு, இந்த பக்குவம் வந்து எனக்கு இப்போ கிடையாது, 2016 இருக்கு. எல்லாரும் தாடி பாலாஜியை, இவர் ராஜேந்திர பாலாஜியை வந்து அந்த ஒரு டாகோட வச்சு மீம்ஸ் எல்லாம் போடுவாங்க. அப்பவே நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன், இதுவும் பண்ணக்கூடாது, தப்பு. அது மாதிரி தமிழிசையை வந்து ரொம்ப தலையை வாரிட்டு வா அப்படின்லாம் பேசுவாங்க. ஆமா, அப்பெல்லாம் கூட நான் வந்து இது தப்பு, உடல் மொழியில வந்து ஒருத்தரை பாடி ஷேம் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் பண்ணியிருக்கேன். அவங்க செயலை வச்சு நீ எல்லாம் ஒரு அமைச்சரான்னு கேட்கலாம், ஊழல் பண்ணியிருக்க நீ எல்லாம் ஒரு அமைச்சரா அப்படி கேட்கலாம், அதில் நான் உடன்படுவேன். அவங்க தோற்றத்தை வச்சு நிறைய பேர் பண்ணுறாங்க. மேபி அவங்களுடைய அரசியல் பக்குவம் அப்படி தான் இருக்குது. இப்போ இருக்க எம்எல்ஏல கூட நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்களுடைய கிரைம் ரெக்கார்டை வச்சு நீ எல்லாம் எம்எல்ஏவான்னு கேட்பேன். அவங்க கிரைம் ரெக்கார்டு அதிதீவிர குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்கன்னு வருது. மீதி இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பாவிகள் தான். அவங்கெல்லாம் எப்படியோ கஷ்டப்பட்டு, ஆமா, ஒரு சில பேர் இருக்காங்க கஷ்டப்பட்டு சீட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இனிமேதான் அவங்களுடைய நடைமுறைகள்ல ரமேஷ் கூட எனக்கு அவர் மேல கூட நல்ல மரியாதை இருக்கு. சின்ன பையன் அரசியல்ல எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். நல்ல வேலை ஒரு சின்ன பையன் போயிருக்கான். நம்மளே இங்க பலமுறை இன்டர்வியூ எடுத்திருக்கோம். ஒரு ஹம்பிளான பின்னணியில இருந்து வராருன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, பரவாயில்ல, அவன் சமூகம் இருந்தாலும் அவர் எல்லாரும் சமூகமா சொல்றாங்க, இருந்தாலும் அவனோட செயல்முறை எப்படி இருக்குது, செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் அப்படின்றதுல தான் நான் அவரை பார்க்குறேன். அவரை பற்றி நான் விசாரிக்கும் போதெல்லாம் எனக்கு பெருசாக கிராஸ்லாம் பெருசாலாம் எனக்கு தப்பான இதெல்லாம் பெருசாக வரலை. ரொம்ப சாஃப்டான பர்சன் மாதிரி தான் எனக்கு ரிப்போர்ட் எல்லாமே எனக்கு வந்துச்சு. சரி, ஓகே, அப்போ சின்ன பையனாக இருக்கான், அப்போ நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு தான் நான் அவரை பார்க்குறேன். அதே மாதிரி ராயபுரத்தில் ஜெயிச்ச எம்எல்ஏவாக இருக்கார்ல, அவர்லாம் எப்படி என்னன்னு புரியல. அவரோட ஆட்டோ டிரைவர்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவரோட அஃபிடவிட்டில் போய் பார்த்தா ஆட்டோவே இல்லை. என்னடா ஆட்டோ வாடகைக்கு விட்டுருப்பாரு? ஆட்டோ வாடகைக்கு எடுக்கிறவருக்கு இனோவா கார் எப்படி வந்துச்சு எனக்கு புரியல. பட் ஒரு எங்க மினிஸ்டர் வந்து அந்த கட்சி கொடுத்துருக்குன்றதும் இன்னைக்கு பெருமையா பாக்குறாங்க. விஜயபாஸ்கர் யங் மினிஸ்டருங்க, அவர் ஜெயலலிதா பீரியட்ல
அதெல்லாம் யங் மினிஸ்டர்லாம் விமன் பேசக்கூடாது. விமன் மினிஸ்டர் விமன் யார்? பொய் அது. யார் சொன்னா? முதல் விமன் மினிஸ்டர் இவங்க சோசியல் மீடியால ஏதாவது எழுதுவானுங்க. இல்ல முதல்ல இருக்கிறதுல யங்கான விமன் மினிஸ்டர் 29 இயர்ஸ் ஓல்டு. அப்படிலாம் இல்லைங்க. இப்படிலாம் நீங்கள் ChatGPT பார்த்தாலே தெரிஞ்சிடும். ChatGPT நீங்கள் திறந்து தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் விமன் யங்கஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு போட்டாலே பட்டியல் வரும். நீயா இன்னைக்கு தான் நியூஸை முத பார்க்கறதுனால இவங்க என்ன நினச்சிடுறாங்கன்னா, இதான் ஃபர்ஸ்ட் வாவ் அப்படின்னு இவங்களா கற்பனைக்குள்ளே போயிடுறானுங்க. பாரு இப்படி வந்துருச்சு, இவங்க தான் ஃபர்ஸ்ட் மினிஸ்டரா, முத நம்ம தான் வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறோன்னு ஒரு எம்எல்ஏ சொல்கிறாரு. எனக்கு அது பெரிய ஷாக்கு. இவங்க தான் வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறாங்களா? அப்போ பிடிஆர் கொடுத்தது என்ன, சிகப்பு அறிக்கையா? புரியவே இல்லை எனக்கு. அப்போ இவங்க பரப்புறது ஹையர் அஃபீஷியல்ஸே ஒரு கட்டத்துக்கு மேலே பொய்யை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்களோன்னு பயமாக இருக்குது அந்த கட்சியில் இருக்கிறவங்களே. அப்படியே பட்டியல் போட்டு வந்தால் இந்த மாதிரி சில எம்எல்ஏக்களும் இருக்காங்க, நல்லவர்களும் சில பேர் இருக்காங்க. யாருடைய கரம் அதிகமாகுதுங்கிறது அவங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்குது. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி.